ஆன்ம சிந்தனையாளர் திரு பொன்கு எத்திராசன் அவர்களை ஒரு சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் அகம்கனிந்த கருவி பணிநல சீர்மை மற்றும் நன்றி உணர்வு நாள் எனப்படும் ஆயுத பூஜை சிறப்பு வாழ்த்துக்கள். இயற்கையின் உயிராய் எங்கும் இறைந்துள்ள இறைக்கு வணக்கம். செயற்கையின் சிந்தைக்கு எட்டா செல்வத்திற்கு வணக்கம். முயற்சியின் விளைவாய் ஓங்கும் முதன்மைக்கு வணக்கம். பயிற்சியில் பயனாய் விளையும் பரத்திற்கு வணக்கம். ஆண்டுதோறும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகின்ற வழக்கத்தின்படி இன்று நாம் இங்கே அதை குறித்து சிந்திக்க குழுமியுள்ளோம். ஆயுத பூஜை என்றால் நாம் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற கருவிகளை நன்றி உணர்வோடு பராமரித்தல் மற்றும் அவற்றை அளவு முறையோடு வாழ்க்கையில் பயன்படுத்துதல் என்று பொருளாகிறது. எனவே ஆயுத பூஜை என்பது ஆண்டிற்கு ஒரு நாள் மட்டும் நாம் அனுசரிப்பது அல்ல. இதை புரிந்து கொள்ளும் வயது எட்டும் வரை இருக்கின்ற அறியா பருவத்து குழந்தைகளுக்கும் பருவம் எட்டிய பிறகும் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள இயலாதவர்களுக்கும் இந்த ஆண்டுக்கு ஒரு நாள் விழா அவசியம் தேவைப்படுகிறது. எதற்கென்றால் அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக. ஆனால் விவரம் தெரிந்த பிறகு அதனுடைய உண்மை பொருள், அதாவது மெய்ப்பொருள் உணர்ந்த நிலையில் நாம் இன்று ஒரு நாள் மட்டும் இல்லாமல் வாழ்வின் இறுதி மூச்சு வரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றக்கூடிய ஒரு நன்னாளாக இதை பார்க்கின்றோம். எப்படி என்றால், கருவி கலன்களை, அதாவது வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கிக் கொள்வதற்கு, நம்முடைய உடல் கருவிகளுக்கு உபகருவிகளாக இருக்கக்கூடிய திரும்பு முதல் பெரிய சாதனங்கள் வரை எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் பயன்படுத்துகின்ற எல்லாவற்றுக்கும் கருவி என்று பெயர். அந்த கருவி என்னும் பொழுது நாம் புறத்தில் பயன்படுத்துகிற கருவிகளை மட்டுமே குறிப்பதல்ல கருவி. கருவி என்பது அடிப்படையிலே அகக்கருவிகள் புறக்கருவிகள் என்ற 10 கருவிகள் நம்மிடம் இருக்கின்றன. அகக்கருவிகள் என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி. புறக்கருவிகள் என்பது கைகள் கால்கள் எருவாய் கருவாய் என்று குறிப்பிடுகின்ற இவைகள் அகக்கருவிகள் புறக்கருவிகள் என்பவை. இவற்றை ஏன் கருவிகள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், கருவிகள் என்பவை நம்ம இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக உருமாற்றி நம்ம வாழ்க்கையை இன்பங்களை அனுபவிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். அவற்றிலே அளவு முறை மீறும் பொழுது துன்பமாகிவிடுகிறது. இதை நினைவில் வைத்துக் கொண்டால், அதை புரிந்து கொண்டு அந்த கருவிகளை முறையாக இயக்கினால், நாம் தினசரி கருவிகளை நன்றி உணர்வோடு
பணிநல சீர்மையுடன் அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் நம்முடைய நோக்கமாகிய இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் என்பவற்றை அனுபவிக்க ஏதுவாகிறது. திருக்குறளிலே ஒரு குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொல்லப்படுகிறது. அறிவு என்பது ஒரு கருவியாக கூறுகிறார் திருவள்ளுவர். ஏன் கருவியாக கூறுகிறார் என்றால், அந்த அறிவால் நாம இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய இன்னல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதமாக கருதுகிறார். அதே போல நம்முடைய அகக்கருவிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச புலன்கள் என்று சொல்வார்கள், அறிவு கருவிகள் என்றும் சொல்வார்கள். இவற்றை பயன்படுத்தி நாம ஒரு முடிவை எடுப்பதற்கு மனம், சித்தம், புத்தி, அதி என்கின்ற அகக்கருவிகளை நாம நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜில், கணினி லாங்குவேஜில் சொல்வதென்றால் மென்பொருட்கள் என்று சொல்லுவோம். இந்த மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று நாம பார்க்கக்கூடிய இந்த புலன்களை ஹார்ட்வேர் என்று சொல்லுவோம். அதாவது வன்பொருட்கள். இந்த வன்பொருட்களை பயன்படுத்தி நாம உலக பொருட்களையும் மற்ற நபர்களையும் உயிர்களையும் நம்முடைய வாழ்க்கைக்காக தொடர்பு கொள்ளும் பொழுது அவற்றில் ஒரு அளவு முறையை பின்பற்ற வேண்டும். இதை நினைவுபடுத்துவதற்காக இன்று ஒரு நாள் நாம பூஜை செய்கிறோம் என்று சொன்னால், இன்று பூஜை முடித்துவிட்டு நாளை அல்லது பூஜை முடித்த பிறகே கூட சில கருவிகளை பயன்படுத்த வேண்டி இருக்கும். அந்த கருவிகளை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவோடு நாம் அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வாழ்க்கை எளிதாகிறது. கலை என்று சொன்னாலே இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக்கி இன்பங்களை அனுபவித்தலுக்கு பேர் தான் கலை. சமையல் ஒரு கலை. ஏனென்றால் நேரடியாக கிடைக்கக்கூடிய சில பொருட்களை நாம நேராகவும் உண்கொள்கிறோம், அவற்றை பக்குவம் செய்து உண்கிறோம். உண்ணத்தக்க அளவில் செரிமானத்திற்கு எளிதாக இருக்கும்படியாக சுவையை, அறுசுவை என்று சொல்லக்கூடிய சுவையை ஊட்டி அவற்றை நாம் பயன்படுத்துகிறோம், சுவையை கலந்து. ஆக சமையல் ஒரு கலை என்பது போலவே எல்லாவற்றையும் பிறரோடு நாம பேசும் பொழுது இனிமையாக பேசுவதும் ஒரு பேச்சுக்கலை, தெளிவாக பேசுவது ஒரு கலை, அது பேச்சுக்கலை. அதுபோல ஒவ்வொன்றையுமே நாம எதை எடுத்துக்கொண்டாலும், நம்ம வாழ்வில் எதை செய்தாலும் ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை என்று சொல்லாமல் அதை கலை என்று சொல்லும்போது அதில் ஒரு இசைவுத்தன்மை இருக்கும். இசைவு என்றால் ஒழுங்கு, ஒழுங்கு என்னும்போது அளவு முறை. இதை இப்ப நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற இந்த கருத்துக்களை பருவ வயதை எட்டாத திரு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் புரிய வைப்பதற்காக இந்த மாதிரியான விழாக்களை, சடங்குகளை முன்னோர்கள் எந்தெந்த காலத்தோ வாழ்ந்த இறையறிஞர்கள் அந்தந்த காலத்து மக்களின் மனநிலைக்கும் புரிதலுக்கும் ஏற்ப இது போன்ற விழாக்களை நமக்கு ஏற்படுத்தினார்கள். ஆக இந்த விழாக்களில் மட்டுமே நாம ஏதோ ஒரு சடங்காக வருடத்திற்கு ஒரு முறை இன்று முடித்துவிட்டு மறுபடியும் அடுத்த ஆண்டு இந்த விழா வரை இதை பொருட்படுத்தாமல் இருந்தால் நாம் இன்று இன்று பின்பற்றுகிற இந்த சரஸ்வதி பூஜை பயனற்றதாகிவிடும், பொருளற்றதாகிவிடும். ஆக தினசரி எப்படி அதை நாம் கடைபிடிப்பது என்று பார்க்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், பிறந்தது ஒரு நாள், அந்த பிறந்த நாள் நமக்கு தெரியும், அன்று பிறந்து விட்டோம், அதை தான் நாம பிறந்த நாள் என்று தனியா ஒரு நாள் கொண்டாடும். அப்படி இல்லாமல் நாம் தினமுமே புதிதாக பிறக்கின்றோம் என்கின்ற சிந்தனையோடு வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த ஆயுத பூஜை தினசரி நமக்கு ஆயுத பூஜை தான். ஆயுத பூஜை என்னும்போது ஆயுதம் என்பதே நமக்கு ஞாபகம் வேண்டியது என்னன்னா,
வெளியில் இருக்கிற ஆயுதங்கள் மட்டுமல்ல, நம் உள் இருக்கின்ற அறிவு என்ற ஆயுதம். அந்த ஆயுதத்தின் துணை கொண்டு இந்த புலன்களால் இந்த உலகை தொடர்பு கொள்ளும் போது, இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற இந்த புலன்கள் தேவைப்படுகிறது. இந்த புலன்கள் இல்லாமல் நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது. அந்த புலன்களை அனுபவிக்கும் பொழுது 5 புலன்களில் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் நம்முடைய உயிர்காந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று பார்க்கிறோம். ஒன்றை பார்க்கிறோம், காட்சி அழகாக இருக்கிறது என்றால் நாம் நம்முடைய உயிராற்றலை கண் வழியாக அந்த பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய உயிராற்றல் செலவாகித்தான் அதை பார்க்கிறோம். ஒரு பொருளை நாம் சுவைக்கிறோம் என்று சொன்னால் அந்த சுவையை சுவைக்கும் பொழுது நம்முடைய உயிராற்றல் அங்கே செலவழித்துத்தான் தன்மாற்றமாகி நாம் சுவையாக அனுபவிக்கிறோம். அதுபோல கேட்டல், ஒரு இசையை கேட்கிறோம் அல்லது பெரிய சத்தத்தை கேட்கிறோம். ஒரு சத்தத்தை கேட்கும் போது நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, காதை மூடிக்கொள்கிறோம். அதே இசையை கேட்கும் போது நம்மால் அதை ரசித்து கேட்க முடிகிறது என்றால் அங்கே அந்த நம்முடைய உயிராற்றல் செலவானது அளவாக முறையாக இருக்கிறது என்ற அர்த்தம். அளவு முறை மீறும் போது சத்தம் என்கிறோம், அளவு முறையாக இருக்கும்போது அது இசை என்கிறோம். அதே போலதான் எல்லாவற்றையுமே ஒருத்தர் ஆடுகிறார் என்று சொன்னால் அது ஆடும்போது நாம நடனம் என்கிறோம், ஆடற்கலை என்கிறோம். அந்த ஆடலில் அவர் ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்கும் பொழுது அதை ரசிக்கிறோம், ஆடற்கலை என்று. அது ஒரு அசைவு, அவ்வளவுதான். அவர் ஆடல்ன்றது என்னது? ஒரு அசைவு. அந்த அசைவு இசைவாகும் பொழுது அதை நாம் ஆடல் கலை என்கின்றோம். அந்த அசைவில் ஒரு இசைவு இல்லை என்றால் அது என்ன ஆடுறாரு அப்படின்றத கேட்போம் மொழிய அதை ரசிக்க மாட்டோம். அதுபோலதான் ஒரு பட்டாத்தை கொளுத்தும் போது வருகின்ற அந்த சத்தத்தை நம்மால் கேட்க முடியாததினால் அதை நாம் வெறுக்கின்றோம். வெறுக்கிறவர்கள் கூட அதை கொளுத்தாமல் இருப்பதில்லை. ஏனென்றால் அது ஒரு சடங்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வாழ்வின் நோக்கமும் வாழும் முறையும் அங்கே முரண்படுகிறது. யார் ஒரு கொளுத்துகிறாரோ அதுவே தன்னால் கேட்க முடியாது என்று தலை தெறிக்க ஓடி வந்து காதை மூடிக்கொள்கிறார். அப்படி அது கொளுத்தவும் தேவையில்லை, தலை தெறிக்க ஓடி வரவும் தேவையில்லை, காதை மூட வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோல வாழ்க்கையில் நிறைய நாம முன்னுக்கு முரணாக வாழ்வின் நோக்கமும் வாழும் முறையும் இசைவாக இல்லாமல் இருப்பதை தவிர்த்தால் தினமும் நமக்கு ஆயுத பூஜை தான். மீண்டும் மீண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆயுத பூஜை என்பது வெறும் வெளியில் இருக்கின்ற கருவிகள் அல்ல, நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 அறிவிக் கருவிகள். ஒவ்வொரு புலன்கள் மூலமாகவும் நமக்கு ஒரு அறிவு உண்டாக்குறது. அந்த அறிவை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தை நாம உலக பொருட்களை தொடர்பு கொள்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆக இதை உருவகம் செய்வதற்காக, இதை நினைவில் நிறுத்துவதற்காக மாணவர்களுக்கு எப்படி நாம ஆரம்பத்தில் எழுத்து கூட்டி சொல்லி கொடுக்கிறோம், படத்தை போட்டு சொல்லி கொடுக்கிறோம். அதன் பிறகு சரளமாக படிக்க, அந்த படத்தை பார்க்காமலே கூட நம்ம ஒரு சொல்லை சொல்லும் பொழுது அந்த பழம் என்ன வண்ணம், என்ன வடிவம், என்ன சுவை என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற அறிவு பக்குவம் வரும் வரை அது தேவைப்படுகிறது. ஆகவே இப்போ இந்த விழா, இந்த ஆயுத பூஜையில பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம், கலைமகள் அப்படின்னு. அப்போ கலைமகளை எப்படி நம்ம உருவகம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை தாமரையில் அப்படின்றாங்க. அந்த வெள்ளை தாமரை என்பது வேற ஒன்றும் இல்லை. வெள்ளை தாமரை என்பது நம்முடைய மனம். தூய்மையான நம்முடைய மனதில் அறிவு வேலை செய்ய, அந்த அறிவைத்தான் கலைமகளாக உருவகம். இப்ப இதை புரிந்து கொள்ளுகின்ற சக்தி வரும் வரை அறியா பருவத்து சிறுவர்க்கும் அறிய இயலாத பெரியவர்க்கும் இந்த வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம வருடத்துக்கு ஒரு நாள் அதை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் பின்பற்றுபவர்களுக்கு அன்றாடம் ஆயுத பூஜை தான். ஏனென்றால் வெள்ளை தாமரையில் மட்டும் அதே உருவத்தை பார்க்காமல் நம்முடைய உள்ளத்தில் அந்த அறிவையே அறிவை வழிபடுதல், அறிவின் வழி நடத்தல். ஆயுத பூஜை என்றால் வழிபாடு என்பது ஒரு பக்கம்,
அந்த வழிபாடு என்ற உண்மைய பொருள் என்றால் பார்த்தோம்னா வழிபாடு என்பது வழி நடத்தல். வழி நடத்தல் என்றால் இன்னது செய்தால் இன்னது விளையும் என்கின்ற அந்த தெளிவு, அதுதான் அறிவு. அது அந்த தெளிவுதான் வள்ளுவர் சொல்லுவது போல அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பது. ஆக அந்த ஆயுத பூஜை என்பது நாம் இன்று ஒரு நாள் மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதும், நம்முடைய ஆயுள் முழுவதும் ஆயுள் பூஜை. இந்த ஆயுத பூஜை ஆயுள் பூஜை. ஆயுள் முழுக்க முழுக்க, அதாவது எப்படி தினசரி புதிதாய் பிறக்கிறோம் என்று சொன்னால், வாழ்வு துவங்கும் போதே வளமனைத்தும் இணைத்துள்ளது இயற்கை. ஏழ்மை, நோய், வறுமை எல்லாம் செயல் விளைவால் வந்தது. இந்த செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்தால் நாம் எந்த பொருளோடும், யாரோடும், எதோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது இனிமை காக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிட்டிவிடும். இனிமை என்றால் என்னுடைய உடலுக்கும் மனதுக்கும், பிறருடைய உடலுக்கும் மனதுக்கும், தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மையே விளைவிக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல்களை ஆற்றுகின்ற அந்த திறன் கிட்டிவிட்டால் அதுதான் நமக்கு ஆயுதம். அந்த ஆயுதம் தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று குறிப்பிடுகிறார். ஆக ஆயுத பூஜை என்னும் பொழுது அறிவாகிய ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி அதன் வழியில் நடக்கும் பொழுது மெய்யறிவில், அறிவு என்பது மெய்யறிவு. நாம் பார்ப்பதையெல்லாம் ஏதோ ஒன்று ஒரு நாம புரிந்து கொள்வது அறிவல்ல. அந்த எதோடையும் அதனுடைய உட்பொருளை உணர்தல். இப்பொழுது நாம சொன்ன மாதிரி இப்ப மலரை நாம பூஜைக்கு பயன்படுத்தும். அந்த மலரின் மூலமாக மலரை செலுத்தி இப்ப போட்டு மலர் மாலையை போடுறோம், மலர் உதிரி பூக்களாகவும் போடுவோம், அலங்கரிக்கிறோம். இது எல்லாமே நம்ம செய்வது இது எதற்காக என்றால் அந்த பின்னணியை நாம உணர்ந்தோம் என்றால் என்ன பின்னணி? இந்த மலரை நான் கொடுப்பதன் மூலம் வழிபடு மலர் என்றாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது மென்மை, இனிமை, அழகு, மனம். ஆக என்னுடைய அறிவை, என்னுடைய மனதை, என்னுடைய புலன்களை, என்னுடைய வார்த்தைகளை இதமாக, இசைவாக, இதமாக, இணக்கமாக, என்னுடைய வாழ்வின் நோக்கமும் வாழும் முறையும் ஒத்திசைவாக, இலக்கே குறியாக, இசைவே நெறியாக நம்முடைய வாழ்க்கையை தினசரி வாழ்வில் கடைபிடித்து நாம் இந்த ஆயுத பூஜையை இன்று ஒரு நாளோடு நிறுத்திவிடாமல், இன்று மறந்துவிட்டு அடுத்த ஆண்டு வரை இதை மறந்துவிட்டு வேறு அடுத்த பண்டிகைகள், ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒவ்வொரு விழாக்களும் இதேதான். நாம எதை எடுத்துக்கொண்டாலும், ஒரு சிவராத்திரி என்றாலும் சரி, அல்லது நீங்க பொங்கல் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்தெந்த பண்டிகை நாம் ஆண்டுக்கு ஒரு நாள் கொண்டாடுகிறோமோ அவைகள் அன்று ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட்டு மறுநாள் மறக்க வேண்டியவை அல்ல என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலைமகள் விழாவிலே, இந்த ஆயுத பூஜை விழாவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முடிவு. அப்போதுதான் நாளை நாம அனுசரிக்க இருக்கக்கூடிய விஜய தசமி என்கின்ற வெற்றி திருநாள் பொருளுடையதாக இருக்கும். வெற்றி திருநாள் என்பது இந்த அறிவின் வழி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய இலக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் என்கின்ற அந்த நம்பிக்கையோட நம்முடைய வழிபாட்டு முறைகளை எதை எடுத்துக்கொண்டாலும் நீ வருடம் பூரா இருக்கின்ற ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஒவ்வொரு பண்டிகைகளையும் எடுத்துக்கொண்டாலும் கூட அவை அனைத்துமே அன்றன்று செய்துவிட்டு அடுத்த நாளுக்கு அடுத்த விழாவுக்காக நாம திட்டமிடுவது அல்ல நம்முடைய வாழ்க்கை முறை. தினசரி இன்று புதிதாய் பிறந்தோம். எப்படி? நாம் நம்முடைய அகத்தை ஆய்வு செய்கிறோம், அகத்தினை நாளும் ஆய்ந்து தெளிகிறோம், அருகுணம் யாவையும் சீரமைக்கின்றோம், தவத்தினை செய்தே அவத்தினை போக்குவோம். தவம் என்பது என்னோடும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க, இதெல்லாம் வயசாகட்டங்க, எனக்கு கடமைகள் இருக்குங்க, பொறுப்புகள் இருக்குங்க அப்படின்ட்டு அதற்கு ஏதோ தனியா அதை ஒன்று தனிமைப்படுத்தி, அப்படி அல்ல. தவம் என்பது நாம் அன்றாடம் நம்முடைய உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர்க்கு ஆற்ற வேண்டிய கடமைகளே தான் தவம். அந்த கடமைகளை
இடையே ஓய்வு கிடைக்கும் பொழுது, காத்து கொண்டிருக்கும் பொழுது, பயண நேரங்களில் அக அமைதியில் நாம் இருந்து கொண்டு அந்த அமைதி மாறாமல் புறத்தவம் என்பது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகள். அந்த கடமைகளை நாம் சுமையாக கருதாமல் சுகமாக கருதும் பொழுது அவைகள் நமக்கு தவமாகும். தவம் என்றால் தம் கர்மம் செய்வார். தவம் என்பார் தவம் தம் கர்மம் செய்வார் என்றார் வள்ளுவர். அப்ப தம் கர்மம்னா என்ன? என்னுடைய உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை இசைவாக, இதமாக, இணக்கமாக, இயல்பாக, அளவாக, முறையாக ஆற்றுவது, இதுதான் தவம். அந்த தவத்தை தன் வயமாக, தவம் என்றால் வேற ஒன்றும் இல்லைங்க, இன்னு என்பதும் யா என்பதும் மறைந்து இருக்கிறது. தவம், அதுதான் தவம். ஆகவே இத்தகைய புரிதலோடு மெய்ப்பொருள் உணர்வோட இன்று நாம் இந்த ஆயுத பூஜை சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். என்னில் குறை கண்டால் என்னிடம் மட்டுமே கூறுங்கள், என்னில் நிறை கண்டால் பிறரிடம் கூறுங்கள். அனைவருக்கும் அகம்கனிந்த நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா, நன்றிகள். மிக சிறப்பு, மிக அழகாக ஆயுத பூஜையினுடைய விளக்கத்தை சொன்னீங்க.